மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் இரண்டாவது பகுதி வீடியோவை நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல் பதிவு வீடியோல நம்ம ஏற்கனவே பொருளாதாரத்தோட அடிப்படை கருத்துகள், அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த பொருளாதார மேதைகளோட அடிப்படை கருத்துகள், அவங்க என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க, அவங்க எந்த காலத்தை சேர்ந்த முக்கியமான பொருளாதார மேதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை, அவங்க சொன்ன கோட்பாடுகள் முதற்கொண்டு இதற்கான விளக்கங்கள், எந்த காலத்துல எந்த பொருளாதாரத்தை எப்படிப்பட்ட நாடுகள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், இப்படி பல்வேறு கருத்துக்களை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். இப்ப இரண்டாம் கட்ட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரம் தொடர்பான இந்திய பொருளாதார மேதைகளின் ஓகேவா அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய கருத்துகள் எப்படி இருந்திருக்குது. சரியா? அம்பேத்கர் அவர்கள், காந்தியடிகள், திருவள்ளுவர், இந்த மாதிரி இந்தியாவில இருந்து சில முக்கியமான பொருளாதார மேதைகள் என்னெல்லாம் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது தவிர இந்த பதிவுல பொருளாதாரத்தின் முக்கியமான பிரிவுகள் எவை, சரியா, என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்தியன் எக்கனாமில முதல் கட்ட அந்த வீடியோ, முதல் பதிவு வீடியோல இருந்து ஒரு சில கேள்விகள் அதை கேட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? சரி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா யாரை நம்ம சொல்லி அழைக்கிறோம்? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. சரிங்களா? இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் கேட்டுட்டு போறோமா? ஓகேவா? இம்பீரியல் வங்கி, இந்தியாவில் இம்பீரியல் வங்கி உருவாக்குவதற்கு காரணமான பொருளாதார மேதை யார்? அது இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? மூன்றாவது கேள்வி, நவீன பொருளாதாரத்தின் தந்தை, சரியா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கப்படும் பொருளாதார மேதை யார்? அதுதான் இந்த தினத்திற்கான மூன்றாவது கேள்வி. சரிங்களா? நான்காவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமர்த்தியா சென் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய பொருளாதாரத்துல தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு பொருளாதார மேதை. அந்த அமர்த்தியா சென் அவர்களுடைய ஆசிரியர் என்று அழைக்கப்படும் நபர் யார்? அதான் இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவீன பொருளிகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் நவீன பொருளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜெயம் கீன்ஸ் எழுதிய அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? அதான் இந்த தினத்திற்கான ஐந்தாவது கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக ஆறாவது கேள்வி, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை முதல் முறையாக, சரிங்களா, எந்த ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு முதல் முறை வழங்கப்பட்டது? அந்த விருதை பெற்றவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாரு? எந்த ஆண்டு அந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்றாங்க? அதான் இந்த தினத்திற்கான கேள்விகள். இனிமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விகள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கும் போதுதான் அப்ப முதல் பகுதியில என்ன போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கும் படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த டச் விட்டுறக்கூடாது, அதற்காக தான். சரிங்களா? இனிமே பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான இந்தியன் எக்கனாமில நம்ம முக்கியமான அந்த பகுதிகளை பார்க்க போறோம். சரிங்களா? யாரும் சம்பந்தப்பட்டதுமா? இந்திய பொருளாதார மேதைகளின் சிந்தனைகள், அதை பார்க்க போறோம். அதே மாதிரி பொருளாதாரத்தின் முக்கியமான பிரிவுகள் எவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, முதல் நபரே யாருன்னு பாத்துங்க, இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள்ல நம்பர் 1 திருவள்ளுவர். திருவள்ளுவர் இந்தியன் எக்கனாமி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதுதான் பொருளாதாரம், இதை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க எப்பவுமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மாதிரியும் யாரு சொல்லியிருக்கிறா? அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஒரு திருக்குறள் பாருங்க, செல்வம், சரியா, செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கு அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதை நோக்கி மட்டும் ஓடிட்டே இருக்கக்கூடாது, செல்வத்தை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மட்டுமே நம்முடைய ஒரு இலக்கு இல்லை அப்படிங்கிற யார் சொல்லியிருக்கிறாங்க? திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறார். சரிங்களா? அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம். நமக்கு நிறைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது, இந்த ஃப்ரீடம் நிறைய இருக்கு இல்லையா? இந்த அடிப்படை சுதந்திரங்கிறது எதுன்னு சொல்றாரு திருவள்ளுவர் அவர்கள்? பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலை தான் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய முதல் அடிப்படை சுதந்திரம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கருத்துக்களை கொடுத்துட்டு இது யாரு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கூட போட்டித் தேர்வுகளை கேட்பாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து திருவள்ளுவர் பயங்கரமா பேசிருக்காருமா, பாருங்கம்மா. சரியா? எப்போதும் உபரி நிலை நிதி இருக்கலாம். சரி, சர்ப்ளஸ். சரிங்களா? சர்ப்ளஸ் அப்படின்னா, சர்ப்ளஸ் ஃபண்ட்னா என்ன சொல்லுவாங்கம்மா? சர்ப்ளஸ் ஃபண்ட்னா உபரி நிதி நிலை அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்குது, சரியா, 4000 ரூபாய் தான் செலவாகுது, மிச்சம் எவ்வளவு இருக்குது? 1000 ரூபாய் மிச்சம் இருக்கா? அப்படி சர்ப்ளஸ் ஃபண்ட், அது உபரி நிதிநிலை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் என்ன இருக்கக்கூடாது? பற்றாக்குறை நிதிநிலை இருக்கக்கூடாது. நமக்கு செலவாகிறது எவ்வளவுமா? மொத்தம் அமௌண்ட் இருக்கிறது ஒரு 2000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, செலவாகிறது 3000 ரூபாய். எவ்வளவு ரூபாய் பற்றாக்குறையா இருக்குது? 1000 ரூபாய் பற்றாக்குறையா இருக்குல்ல, அந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கக்கூடாது சொல்லிக்கிறார். அவர் திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறாங்கம்மா? எப்போதும்
உபரி நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயத்த நச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர், பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, தொழில்தான் உண்மையான செல்வம். இந்த செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம செய்யற தொழில் தான் உண்மையான செல்வம், அதுதான் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியும் திருவள்ளுவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அடுத்து, உழைப்பு தான் அதனை பெருக்கும். சரிங்க, அப்ப செல்வத்தை சரிங்களா, தொழில் தான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை எதுதான் பெருக்கும்? அந்த தொழில்ல நம்ம போடுற உழைப்பு, அந்த உழைப்பு தான் நம்முடைய செல்வத்தை பெருக்கும் அப்படிங்கிற மாதிரி அருமையான கருத்துக்களை யார் சொல்லியிருக்கிறாங்க? திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். சரியா? அடுத்ததாக அடுத்த பொருளாதார மேதை சரிங்களா, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், இந்திய தேச தந்தை காந்தியடிகள். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அநேக இடங்களில் சிறிய அளவில் வீடுகளிலே நடைபெற வேண்டும். அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் வீடுகளிலேயே நடைபெற வேண்டும். பெரிய பெரிய கம்பெனிகளை தான் உற்பத்தி செய்யணும் அவசியம் இல்லை, சின்ன சின்ன வீடுகளை சிறிய அளவுல நம்ம வந்து உற்பத்தியை தொடங்க வேண்டும். பார்க்கும்போது ஒரு சாதாரண கருத்து, ஆனா மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாரு மகாத்மா காந்தியடிகள். அடுத்து, கிராமங்களில் தான் இந்தியா வளர்கிறது, அதுவும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம். சரியா, நம்ம நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மிஷினர் சரி அந்த மிஷின் ஐட்டம்லாம் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு வந்து குறையும். அதனால இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னவர் யாரு? காந்தியடிகள். அதே சமயத்துல கிராமங்களில் தான் இந்தியா வளர்கிறது, இந்தியாவோட முதுகெலும்பு பேக் போன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாரு? கிராமங்களை சொல்லியிருப்பாரு. கிராமங்கள்ல விவசாய தொழில் நடக்கும். இதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போறோம், கவனம் பாருங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், கவனம் பாருங்க. சரியா? அடுத்து, தொழில் மயம் மனித இனத்தின் மாபெரும் சாபக்கேடு. கிட்டத்தட்ட நிறைய அகைன்ஸ்டா பேசிருக்கிறார். சரியா? தொழில் தொடங்குறதுக்கு எதிராக பேசணும் பேசிருக்கிறாங்க. பாருங்க, தொழில் மயம் மனித இனத்தின் மாபெரும் சாபக்கேடு என்று சொன்னவர் யாரு? காந்தியடிகள். ஓகேவா? ஏன்னா தொழில் மயமாக்குறதுனால காடுகள் நிலப்பரப்புகள் எல்லாமே ஆக்கிரமிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள் தொழிற்சாலைகள் கட்டுறோம், மண் வளத்துல இருந்து சுற்றுச்சூழல் இருந்து நிறைய பாதிக்கிறது. அதனாலதான் ஒரு சாபக்கேடு இந்த தொழில் மயம் ஆக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு சாபக்கேடு என்று சொன்னவர் யாரு? மகாத்மா காந்திஜி. அடுத்து, சுய கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மிக சிறந்த வழி. சரி, பாப்புலேஷன் பத்தி ஒரு சொல்லிட்டு போயிருக்காங்க. சுய கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி. இந்தியாவில இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1952ல தேசிய லெவல்ல தொடங்கினாங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் 1956 1956ல தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? 52ல தேசிய அளவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், 56ல தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி சுய கட்டுப்பாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு சிறந்த வழி. சரி, மற்றபடி கவர்மெண்டோட திட்டங்களோ அந்த மற்ற விஷயங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளே முடிவெடுத்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார். அடுத்து, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். சரிங்களா? அந்த குடிமக்கள் சரியா சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க, இந்த குடிகாரர்களுக்கான நாடாக இந்தியா இருக்கிறத விட எதுவே பெட்டர்னு சொல்றாங்க? ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். ஏழைகளா இருந்தாலும் மனசளவுல நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க, நல்லா அவங்களே வேலை செய்வாங்க, அதனால அவங்க உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுவே சூப்பர். எதை கம்பேர் பண்ணும்போது குடிச்சு நாசமா போய் அவனும் நாசமா போயிட்டு குடும்பத்தை சீரழிக்கிற இந்த குடிகாரர்கள் நாடாக இந்தியா இருப்பதை விட எது பெட்டர் சொல்றாங்க? ஏழைகளின் நாடாக இருப்பதே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்க? காந்தியடிகள். அடுத்து, மது நமக்கு எவ்விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது. சரி, அப்ப மதுக்கு எதிராகவும் பேசிருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி தொழில் மயம் ஆக்குறது அதுக்கும் எதிராகவும் பேசியிருக்கிறாரு. யாருமா? மகாத்மா காந்திஜி. கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி கிராமங்கள் தொடர்பான முன்னேற்றத்திற்கும் நிறைய பேசியிருப்பாங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? மக்களே விட்டுறாதீங்க. அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அப்படின்னாலே இந்தியன் எக்கனாமில நமக்கு மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். சரியா? மிக்சட் எக்கனாமி. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா ஒரு துறையில தனியார் துறையும் பொதுத்துறை நிறுவனமும் இணைந்து செயல்படும் முறை. உதாரணத்திற்கு போக்குவரத்தை சொல்றேன். சரி, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, ஜிஹெச்ஓ இருக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதே மாதிரி தனியார் துறையும் பொதுத்துறை நிறுவனம் இணைந்து செயல்பட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். சரிங்களா? இப்பவுமே நம்ம தனியார் துறையை உள்ள கொண்டு வருவதற்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த காலத்துல கலப்பு பொருளாதாரத்தை பேசினாலே பயங்கர பிரச்சனை ஆகும். அப்படி இருக்கும்போது கலப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் முதலில் ஆதரித்தவர் யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டமிடுதல் என்பது தொழில் மயமாதலுடன் தொடர்புடையது. காந்திஜி தொழில் மயமாக்குவதற்கு எதிராக பேசிக்கிறாரு. அது ஃபேவரா யார் பேசிக்கிறாங்க? திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது? ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற தொடர்புடையதான் திட்டமிடல். அந்த கான்செப்ட் சொன்னது ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? அடுத்து,
திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் ஆகியவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். சரி, திட்டமிடலோட முக்கியமான சாரம் என்ன சொல்றாங்க? மனித சக்தி. சரி, அந்த ஹியூமன் ரிசோர்ஸை நிறைய கரெக்டா பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி இருக்கிற பணத்தையும் சிறந்த வழிகளில் சரியான முறைகளில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. யாருமா? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அடுத்து, சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கிறார். இது தவிர ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1938 1938ல நேஷனல் பிளானிங் கமிட்டி, சரியா, தேசிய திட்டக்குழு உருவாக்கி இருப்பாங்க. அது உருவாக்குனது அப்போது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் 38ல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தார். சரியா, அவர் தலைவராக இருக்கும்போது தேசிய திட்டக்குழு நேஷனல் பிளானிங் கமிட்டியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்கள். அதுக்கு தலைவராக இருந்தது யாருமா? ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, B.R. அம்பேத்கர் சட்ட மேதை. சில சட்ட மேதை அப்படின்னா தான் நமக்கு அம்பேத்கர் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் எக்கனாமில முக்கியமான ஒரு அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குவதற்கு காரணமாக அடிப்படையாக இருந்தது அம்பேத்கர் அவர்கள். அவங்க பத்தி நம்ம லைட்டா பார்க்கலாம். சரிங்களா? B.R. அம்பேத்கர் அவர்கள் ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் அதன் தீர்வுகளும், சரிங்களா, ரூபாயின் பிரச்சனைகளும் அதனுடைய தீர்வுகளும், ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு ஆய்வு கட்டுரையை சொன்னது யாருமா? அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? இந்த ஆய்வு கட்டுரை தான் எது உருவாக்குவதற்கு? இந்தியாவில் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு நூலின் பெயர். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹில்டன் யங். சரியா, ஹில்டன் யங் கமிட்டி தான் மத்திய அரசு, சரி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டாங்க. எதற்கு? இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க், மைய வங்கியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உருவாக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் தான் ஹில்டன் யங். இந்த ஹில்டன் யங் அவர்கள் யாருடைய அந்த ரிசர்ச், சரியா, அந்த ஆய்வு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு RBI உருவாக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க? அம்பேத்கர் அவர்கள். அந்த புத்தகத்தின் பேர் தான் ரூபாயின் பிரச்சனைகளும் அதனுடைய தீர்வுகளும். மறக்க கூடாது. சரிங்களா? அப்ப RBI உருவாக்குவதற்கு காரணமாக அடிப்படையாக இருந்த அந்த நூல் யாரால் எழுதப்பட்டது? அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டது. சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் குறைந்த நில உடைமைகள் மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதி புகழ் பெற்றவர் அம்பேத்கர். சரிங்களா? குறைந்த நில உடைமைகள், இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தொடர்புடைய முக்கியமான ஒரு புத்தகம். கவனமா இருக்கு. சரி, அந்த ஜெயத்வாரி, ஜமீன்தாரி, ஓகேவா, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மகள்வாரி சிஸ்டம், இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவின் குறைந்த நில உடைமைகள் மற்றும் தீர்வுகள். பெரும்பாலும் இந்தியாவில் நிலம் யார்கிட்ட இருக்கும்? யார்ட்டமா இருக்கும் நம்ம இந்தியாவில்? முன்னாடி, சரியா, முன்னாடி, இப்பெல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு ஓரளவுக்கு. முன்னாடி ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிலம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும்? ஜமீன்தார்கள், ஓகேவா, பெரிய பெரிய நில அந்த லேண்ட்லார்ட்ஸ், சரி, லேண்ட்லார்ட்ஸ், சரிங்களா, பண்ணையார்கள், நாட்டாமைகள், சரத்குமார்கள், விஜயகுமார்கள், இந்த மாதிரி கும்பட்டதான் 500, 1000, 2000 ஏக்கர் கிட்ட இருக்கும். சரிங்களா? அதனால இந்தியாவின் குறைந்த நில உடைமைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள், அந்த புத்தகத்தையும் எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்து, பழங்கால இந்திய வர்த்தகம். எவ்வளவு பயங்கரமான வேலைகள்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் அம்பேத்கர். ஆனா இந்தியன் எக்கனாமிக்கு அவ்வளவு வேலைகள் செஞ்சு விட்டு போயிருக்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? பழங்கால இந்திய வர்த்தகம், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. பாருங்க, அந்த புத்தகத்தோட தலைப்பே பாருங்க, அவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டது. இது எல்லாமே யார் எழுதினாங்க? அம்பேத்கர் அவர்கள். சரியா? அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருளாதார மேதை, இவங்களை பத்தியும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, JC குமரப்பா. சரி, ஜோசப் செல்லதுரை குமரப்பான்னு சொல்லுவாங்க. சரி, குமரப்பா, ஜோசப். சரியா? JC குமரப்பா. பாருங்க, தமிழ்நாடு தஞ்சாவூரை சேர்ந்தவர். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர். சரி, காந்தியன் பொருளாதாரம், சரி, அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அந்த காந்திய பொருளாதாரங்கிறத, இந்த கான்செப்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருமா? JC குமரப்பா. பின்னாடி வரும் காந்தியன் பிளான் ஒன்று வரும். சரி, காந்தியன் பிளான் அப்படிங்கிறது SN அகர்வால், சரிங்களா, ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து காந்திய பொருளாதாரம், அது காந்தியன் பிளான். இங்க பார்க்க போறது காந்திய பொருளாதாரம். சரிங்களா? இந்த கருத்தை உருவாக்கியவர் JC குமரப்பா. இவரது கோட்பாடுகள் கிறிஸ்தவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? ஓகே, இவர் உருவாக்கிய JC குமரப்பா அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பின் பெயர் அனைத்திந்திய கிராம தொழில் கடிகம். சரியா? அனைத்திந்திய கிராம தொழில் கழகம். இதை உருவாக்குனது யாருமா? JC குமரப்பா. உருவாக்குன வருஷம் பார்த்துக்கோங்க, 1935ல உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? இவர் எழுதிய முக்கியமான புத்தகங்கள், ஃபேமஸான புத்தகங்கள், சரி, புகழ்பெற்ற அந்த நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எழுதின புத்தகங்களை தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே நல்லது. சரிங்களா? அந்த வகையில JC குமரப்பா அவர்கள் எழுதிய புத்தகம் இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம், நிலைத்த பொருளாதாரம் 1945. சரிங்களா? நிலைத்த பொருளாதாரம் 1945. இவர் என்ன பேர் சொல்ல அழைக்கிறாங்க? பச்சை காந்தி. சரியா?
காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கிய ஜே.சி. குமரப்பாவுக்கு சிறப்பு பேர் என்ன பேர் இருக்குமா? பச்சை காந்தி. கருப்பு காந்தி, பச்சை காந்தி, கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், அந்த வகையில பச்சை காந்தி என்று அழைக்கப்படும் நபர் யாருமா? ஜே.சி. குமரப்பா அவர்கள். சரிங்களா? இவரை அந்த பேர் சொல்லி அழைச்சவர் யார் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகர். சரி, ராமச்சந்திர குகர் என்பவர் தான் பச்சை காந்தி என்று யார் அழைச்சிருக்கிறாங்க? குமரப்பா அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அழைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு நபர் பாருங்க, வி.கே.ஆர்.வி. ராவ். சரிங்களா? வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்கள். இவர் யாரு பார்த்தீங்கன்னா நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் யாரு? ஜேம் கெய்ன்ஸ் அவருடைய மாணவர். சரியா, மாணவர் தான் வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்கள். பாருங்க, இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். ஒரு சிறப்பு அம்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அறிவியல் முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிட்டவர். ஞாபகம், சயின்டிபிக் மெத்தடை யூஸ் பண்ணி இந்தியாவோட நேஷனல் இன்கம் ஃபர்ஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணது யாருமா? வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்கள். சரிங்களா? இவர் எழுதிய முக்கியமான அந்த புத்தகங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. சரிங்களா? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா யாருமா? வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு. இந்த மாதிரி 2 புத்தகங்களை எழுதி புகழ் பெற்றவர் வி.கே.ஆர்.வி. ராவ். இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அறிவியல் முறையில் நாட்டு வருமானத்தை, இதுதான் கீ வேர்ட், ஞாபகம். அறிவியல் முறையில் இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யாருமா? ஃபர்ஸ்ட் டைம் வி.கே.ஆர்.வி. ராவ். ஓகேவா? முதல் முறையாக கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜ். அதை பத்தி நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பாருங்க, அமர்த்யா குமார சென். சரி, அமர்த்யா சென் தான் இப்போ உள்ள புத்தகங்கள்ல போடுறாங்க. அவரோட ஃபுல் நேம் அமர்த்யா குமார சென். ஓகேவா? பொருளியலுக்கான நோபல் பரிசை 1998ஆம் ஆண்டில் பெற்றவர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து சரியா முதல் முறையாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் யாருமா? அமர்த்யா சென். எந்த வருஷம்? 1998ல வாங்கியிருக்கிறார். 1998 வேற என்ன போடுறோம்? பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை. 1998 அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான ஒரு 3 சம்பவங்களை மறக்க கூடாது. சரி, 1998ல அதுல 1 பொருளியலுக்கான நோபல் பரிசை வென்றவர் யாரு? அமர்த்யா சென். சரியா? அடுத்து முக்கியமானது என்னமா? பொக்ரான் 2. சரியா? ஆபரேஷன் சக்தி என்று அழைக்கப்படுகிற 2வது அணுகுண்டு பரிசோதனை. சரியா? அணுகுண்டு பரிசோதனை நடத்தினா என்ன ஆகும்? ஒரு நியூக்ளியர் டெஸ்ட மண்ல பூமியில நடத்துவாங்க. பண்ணா என்ன ஆகும்? மண் வளம் பாதிக்கப்படும். அதனால யார் பாதிக்கப்படுவாங்க? விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால விவசாயிகளுக்கு எது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? கடன். அது எதன் மூலம் கொடுக்குறாங்க? கடன் அட்டை மூலமாக. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகளுக்கான அந்த கடன் அட்டை திட்டம். கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் தொடங்கப்பட்டது எந்த வருஷம் தான்? 1998ல தான். சரியா? ஓகே, பாருங்க. அப்ப பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை நடத்தினால மண் வளம் பாதிக்கப்படுகிறது, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வருது. அதனால விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற வேளாண் கடன் அட்டை திட்டம் தொடங்குறாங்க. சரிங்களா? அதன் மூலம் விவசாயிகளுக்கான வருமானம் அதிகரிக்கிறது, வறுமை குறைக்கப்படுகிறது. அது தொடர்பான ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணதுக்காக பொருளியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது? அமர்த்யா சென் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 கான்செப்டும் எப்பவுமே மறக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு லிங்குக்காக தான் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன், கவனமா இருங்க. ஓகேவா? சரி, பொருளியலுக்கான நோபல் பரிசை 1998ல பெற்றவர் அமர்த்யா குமார சென். நல பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுல வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், நல பொருளாதாரம் அப்படிங்கிற பிரிவுக்காக தான் நோபல் பரிசை வென்றவர் அமர்த்யா சென். மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து, வறுமை, பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை என்ற நூலை எழுதியவர். சரி, வறுமை, பஞ்சம், ஓகேவா? கவனமா, பாவர்ட்டி, ஓகேவா? அப்புறம் பார்த்தா அந்த பஞ்சம், ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுனால யார் ஞாபகம் வரணும்? அமர்த்யா சென் அவர்கள் ஞாபகம் வர வேண்டும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து, ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம், உடல் நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு ஆகியவை நமது உரிமைகளாக மாற வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியூட்ரிஷனா இருக்கட்டும், சாதாரண அந்த அடிப்படை உணவு ஃபுட்டா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு நமக்கு செக்யூரிட்டியா இருக்கிற ஒரு நிலைமையா இருக்கட்டும், ஒரு நல்ல வேலை எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய என்னதா இருக்கட்டும்? நமது உரிமைகளாக இருக்க வேண்டும், மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கருத்தை சொன்னவர் யாருமா? அமர்த்யா சென் அவர்கள். கவனமா இருக்கு. சரியா? அடுத்து, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய பொருளாதாரத்துல, ஓகேவா? இந்தியன் எக்கனாமி தொடர்பான இந்திய பொருளாதார மேதைகளின் பல்வேறு சிந்தனைகள் மற்றும் கருத்துகள். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, என்னென்ன புத்தகங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தாச்சு. இப்போ அடுத்து எக்கனாமிக்ஸ்ல அடுத்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள வைக்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளியலின் வகைகள். சரியா? பொருளியலின் வகை, டைப்ஸ் ஆஃப் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட், ஓகேவா, நிறைய இருக்குது.
அதுல முதல் பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம். சரி, மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ற பதங்களை உருவாக்கியவர் ராக்னர் ஃப்ரிஷ். இந்த ராக்னர் ஃப்ரிஷ் அவர்கள் தான். ஓகேவா? எப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தவங்க சொல்ல பார்க்கலாம். ராக்னர் ஃப்ரிஷ் மற்றும் டின்பெர்கன். இந்த டின்பெர்கன் ரெண்டு பேரும் எந்த வருஷம்? 1969ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை முதல் முறையாக வென்றவர்கள். சரியா? இந்த நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது 68ஆம் ஆண்டு 1968ல. உருவாக்கிய பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் 1969ல தான் முதல் முறையாக நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அந்த விருதை பெற்ற இரண்டு நபர்களை, ஒரு நபர் யாருமா? ராக்னர் ஃப்ரிஷ். ஓகேவா? இவர் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு அந்த டேர்ம்ஸ் காயின் பண்றாரு. கவனமா இருக்கு. சரிங்களா? பொருளாதாரத்தின் பகுதிகளை தனித்தனியாக படிப்பது நுண்ணியல் பொருளாதாரம் ஆகும். சரிங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றதா இருந்தா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஸ்டடி அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி அபவுட் ஹோல் அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 100 பசங்க இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு நபரை பத்தி மட்டும் தனியாக ஒரு ஸ்டடி பண்றது. சரிங்களா? இப்போ பொன்வேல் பாண்டியன் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட ஹைட் என்ன, கலர் என்ன, வெயிட் என்ன, ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம், சரியா, ஃபேமிலி இன்கம் எவ்வளவு இருக்குது, என்ன ரிலிஜியன் அப்படி சொல்லிட்டு என்ன பத்தி தனிப்பட்ட டேட்டா கலெக்ட் பண்றது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளாதாரத்தை வரும். சரிங்களா? ஒரு நபரை பற்றிய படிப்பு. சரியா? எல்லாத்தையும் பத்தி மொத்தமா, இப்ப கிளாஸ் ரூம்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரை பத்தி மட்டும் சரிங்களா மொத்தமாக எல்லாரும் எவ்வளவு சராசரியா ஹைட் இருக்கிறாங்க, சராசரி வெயிட் என்ன, ஓகேவா, சராசரி அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த நபர்களை பற்றி படிப்பது என்ன பேர் சொல்லுவாங்க? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த ரெண்டு அந்த டேர்மை காயின் பண்ணது யாருமா? அறிமுகப்படுத்தியது ராக்னர் ஃப்ரிஷ். எந்த நாட்டை சேர்ந்தவர்? நார்வே நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? இந்த நுண்ணியல் பொருளாதாரத்துக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு, தேவை, அளிப்பு. இது எல்லாமே பொருளாதாரத்தோட முக்கியமான உட்பிரிவுகள். இதுல ஏதாச்சும் ஒரு பிரிவை பத்தி படிப்புக்கு தானே சொல்லுவாங்க நுண்ணியல் பொருளாதாரம். சரிங்களா? நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? பேரியல் பொருளாதாரம். பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக தொகுதி அடிப்படையில் படிப்பது பேரியல் பொருளாதாரம். நம்ம ஏற்கனவே சொன்னதான். சரிங்களா? நாட்டு வருமானம் உதாரணத்தை பாருங்க. நாட்டு வருமானம், இந்தியாவில் இருக்க மொத்த மக்கள் தொகை, சரிங்களா, வறுமை நிலை இந்தியாவில் மொத்தமா எவ்வளவு பேர் இருக்குது, எத்தனை கோடி மக்கள்ல எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, சராசரி வருமானம் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமா படிச்சாங்கன்னா அது என்ன சொல்றாங்க? பேரியல் பொருளாதாரம். சிம்பிளா சொல்றதா இருந்தா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தனிநபரை பற்றிய படிப்பு, பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல எல்லாத்தையும் பத்தி படிச்சு சராசரியா எவ்வளவு இருக்குன்னு சொல்றது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக பன்னாட்டு பொருளாதாரம், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இதுல என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பொருளாதாரம். சரிங்களா? அடுத்து வெளிநாட்டு முதலீடு. வெளிநாட்டு முதலீடுங்கிறது இரண்டு வகைப்படும். ஒன்னு FII, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா FDI. சரிங்களா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அந்நிய நேரடி முதலீடு, அந்நிய நிறுவனங்கள் முதலீடு சொல்லுவாங்க. இதை பத்தி இன்னொரு பதிவுல நம்ம டீட்டெயில் பார்க்கலாம், இன்னொரு இடத்துல வரும். இப்போ ஒரு வாட்டி சொல்லிட்டு பின்னாடி விட்டு சொன்னா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது இரண்டு வகையில் ஈர்க்கப்படும். ஒன்னு FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அடுத்து பன்னாட்டு வணிகம், இன்டர்நேஷனல் ட்ரேட், வணிக சரிங்களா சர்வீஸ் லெவல்ல வாணிபம் எப்படி நடைபெறுகிறது, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி இருக்குது, எது ஏற்றுமதி அதிகமா இருக்குதா, இறக்குமதி அதிகமா இருக்குதா, ஓகேவா, அதே மாதிரி அந்த சர்ப்ளஸா இருக்குதா, ஏற்றுமதி இறக்குமதியில உபரியா இருக்குதா, அல்லது நமக்கு டெபிசிட்டா இருக்குதா, இந்த மாதிரி படிப்புகள் எல்லாமே இதுல வரும், அந்த பன்னாட்டு வாணிகத்துல வரும். சரியா? அது மாதிரி வணிக ரீதியாக விதிக்கக்கூடிய அந்த டாரிஃப், இந்த டாக்ஸ் எல்லாமே இந்த பன்னாட்டு வாணிபத்துல வரும். அடுத்ததாக சரிங்களா பாருங்க, ஆகியவற்றை உள்ளடக்கியது பன்னாட்டு பொருளாதாரம். சரிங்களா? ஒவ்வொரு பிரிவுகள் பார்த்துட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், போக போக தான் இதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். சரிங்களாமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பொது நிதி பொருளாதாரம். சரியா? பப்ளிக் எக்கனாமிக்ஸ். சரியா? பொது நிதி பொருளாதாரம். பொது அப்படின்னாலே நம்ம என்ன வந்துடும்? பொதுமக்களுக்கான நிதி. அது யாரு பண்ணுவாங்க? அரசாங்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஒரு பொருளாதாரம். பாருங்க, அரசு தன் நிதி வளங்களை எவ்வாறு உருவாக்குவது, அவற்றை எவ்வாறு செலவழிப்பது என்பதை பற்றி கூறுகிறது. பட்ஜெட் கூட சொல்லிட்டு போயிடலாம். சரியா? ஒரு வரவு செலவு. சரிங்களா? நமக்கு வந்துட்டு ஒரு நிதி வளங்கள், நமக்கு எந்தெந்த வழிகள்லாம் நமக்கு வருமானம் வருகிறது, சரிங்களா, அதை எப்படிலாம் உருவாக்குறோம், அந்த உருவாக்கிய அந்த நிதி பணம், சரிங்களா, நிதியை நம்ம எப்படிலாம்
நல்லபடியில செலவழிக்க வேண்டும். இதை பத்தி மொத்தமா சொல்றது என்ன பேருமா? பொது நிதி பொருளாதாரம். சரிங்களா? இதுக்கு 5 துணை பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? இதோட 5 துணை பிரிவுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 பொது செலவு, அடுத்து பொது கடன், சரியா, பொது வருவாய், அடுத்து நிதி நிர்வாகம், நிதி கொள்கை, சரியா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், சரியா, பொதுமக்களுக்கு அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் செய்யக்கூடிய அந்த செலவுக்கு தான் என்ன சொல்றாங்க? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இது இந்த திட்டங்கள் மூலமாக, பட்ஜெட் மூலமாக நிறைய திட்டங்கள் சொல்லுவாங்க. கல்வி, வேளாண்மை, பெண்கள் மேம்பாடு, ஓகேவா, சுகாதாரம், வறுமை ஒழிப்பதற்கு மத்திய அரசானது பல்வேறு செலவுகளை செய்யறாங்க. பொது செலவுகள் மூலமாக, திட்டங்கள் மூலமாக, பட்ஜெட் மூலமாக. அடுத்து பொது வருவாய். சரிங்களா? பப்ளிக் ரெவென்யூ சொல்லுவாங்க. சரிங்களா? எந்தெந்த வழிகள் மூலமாக அரசிற்கு வருமானத்தை வர வைக்க முடியும், அது வந்துட்டு பொது வருவாயில வருது. ஓகேவா? அடுத்து பொது கடன், பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது, அரசிற்கு பணம் தேவைப்படும் போது எப்படி எல்லாம் கடனை வர வைக்கிறாங்க, அது வந்து பப்ளிக் டெப்ட்ல வரும். அடுத்து நிதி நிர்வாகம், சரியா, பினான்சியல் மேனேஜ்மெண்ட், ஒரு கிடைச்ச நிதியை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும், எந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்துட்டு பயன்படுத்த வேண்டும், அதை பத்தி சொல்றது நிதி நிர்வாகம். அடுத்து நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி. சரிங்களா? அதான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ, எந்தெந்த வழிகள் எல்லாம், அதாவது வரிகள் மூலமாக வருமானம் வரும். அரசாங்கத்திற்கு 2 வழிகள் மூலமாக வருமானம் வரும். 1 டாக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்று நான் டாக்ஸ் ரெவென்யூ, வரி சார்ந்த வருமானம், வரி சாராத வருமானம். இதை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? இது தவிர வரிகள் இல்லாமலேயும் அரசாங்கத்திற்கு வருமானங்கள் வருகிறது. இது பத்தி எல்லாம் இதுல சொல்றாங்க, பிஸ்கல் பாலிசில வருது, நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக வளர்ச்சி பொருளாதாரம், டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு இருக்கு. சரிங்களா? இந்த வளர்ச்சி பொருளாதாரம் கிடைக்கிறது 2 வகையில, ஒரு சில வகைகளை உள்ளடக்கியது. 1 நாட்டு வருமானம், சில நேஷனல் இன்கம். அடுத்து தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் எப்படிமா கால்குலேட் பண்ணுவாங்க? டோட்டல் இன்கம், சரியா, மொத்த வருமானம், டோட்டல் இன்கம், அல்லது நேஷனல் இன்கம், நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், சரி, டோட்டல் பாப்புலேஷன். கிடைச்ச மொத்த வருமானத்தை இருக்கிற மொத்த மக்கள் தொகை கொண்டு டிவைட் பண்ணும்போது, வகுக்கும் போது கிடைக்கிறது என்ன பேரு? பெர் கேபிட்டா இன்கம், தலா விகித வருமானம் சொல்லுவாங்க. அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு, சில ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மகிழ்ச்சி குறியீடு, சரியா, மகிழ்ச்சி ஹாப்பி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். The Human Development Index, the Cross National Happiness Index, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், இதெல்லாம் பத்தி அடுத்தடுத்த பதிவுல நம்ம தொடர்ந்து இன்னும் டீடைலா பார்க்க போறோம். சரியா? இந்த குறியீடுகள்லாம் யார் சொன்னாங்க, எந்த வருஷம் சொன்னாங்க, இந்த குறியீடுகளுக்கு கீழே இருக்கிற முக்கியமான இண்டிசஸ், இண்டெக்ஸ் என்ன, இதுல யாரு எந்த நாடு சமீபத்துல என்ன தரவரிசை, என்ன ரேங்கிங்ல இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சரி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு 2 தலைப்புகளை இந்த பகுதியில சூப்பரா பார்க்க போறோம். 100% இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே எக்ஸாம்ல வரும், கவனமா இருக்கும். சரியாமா? அடுத்து முக்கியமானது சுகாதார பொருளாதாரம். சரிங்களா? ஹெல்த் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஹெல்த் சம்பந்தப்பட்ட நிறைய டெபினிஷன். அதுல 1 IMR, என்னது சொல்லுவாங்க? இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். சரியா? பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம் சொல்லுவாங்க. பிறந்து 1 வருஷத்துக்குள்ள எத்தனை குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. சரிங்களா? அது இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். அடுத்து மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். சரிங்களா? 1 லட்சம் பிரசவங்களுக்கு எத்தனை தாய்மார்கள் இறந்து போயிடுறாங்க அப்படி சொல்றது MMR. அடுத்து U5MR அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அண்டர் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது U5MR. இதே மாதிரி பல்வேறு சுகாதார குறியீடுகள், நோய் தடுப்பு முறைகள், மருத்துவ ஆராய்ச்சி, குழந்தைகள் நலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்ன பொருளாதாரம்? சுகாதார பொருளாதாரம். இது லைட்டா சொல்லியிருக்கோம். நம்ம பாப்புலேஷன் படிக்கும் போதோ அல்லது இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த TFR சொல்லுவாங்க, சார், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சூப்பரா டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. பாருங்க, ஈக்காலஜி, இந்த சூழலியல் அப்படி சொல்லுவாங்களா, அது சுற்றுச்சூழல் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஆகியவற்றிற்கு இடையான தொடர்புடைய பிரச்சனைகளை ஆராய்வது சுற்றுச்சூழல் பொருளாதாரம். சரிங்களா? இப்படி பல்வேறு தலைப்புகளை கொண்டுதான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படி கான்செப்ட் இருக்குது. இதன் அடிப்படையில் போக போக பிரிச்சு வேற வழிகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகேவா? இந்த மாதிரி டாபிக்லாம் அடுத்த பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, அதுக்கு கீழே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஓகேவா? அடுத்ததாக பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதெல்லாம் அடுத்த பகுதிகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது, ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தது இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் அவங்க வந்து என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ்ல என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்திருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்து 2வது வீடியோல என்ன பார்த்திருக்கோம்? இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அந்த பெரிய பெரிய வல்லுநர்கள் பொருளாதாரம் தொடர்பான அவங்களோட கருத்துக்களை எப்படி, என்ன வழிகள்ல, எந்த புத்தகத்தின் மூலம் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அது அடுத்து கடைசி என்ன பார்த்திருக்கோம்? பொருளாதாரத்தோட முக்கியமான
பிரிவுகள் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்து மூன்றாவது பகுதியில, மூன்றாவது வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு. இது தவிர பொருளாதாரத்தின் உள்பிரிவுகள், சில உட்பிரிவுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்ல நம்ம நல்லா பண்ணலாம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.